மறுமை இருக்கிறது, அல்லாஹ்ட்ட நிக்க போறோம், அவன் சொல்றதான் தீர்ப்பு, தீர்ப்பு நாளின் பதியாகும், அவன் தீர்ப்பே நமக்கு கதியாகும். பாட்டு படிக்கிறீங்கல்ல, அதுக்கு என்ன மீனிங்? அல்லாஹ்ட்ட போய் நிப்போம், அவன் விசாரிப்பான், அவன் தீர்ப்பளிப்பான், அவன் சொல்லுவதுதான் அங்கு சட்டம். அதை எதிர்த்து யாரும் பேச முடியாது, கிளைம் பண்ண முடியாது, அப்பீல் போக முடியாது, கருணை மனு போட முடியாது. அல்லாஹ் சொல்வதுதான் தீர்ப்பு. மறுமையிலே போய் பதில் சொல்ல வேண்டும். தயவு செய்து சமுதாய இளைஞர்களை வழிகெடுக்காதீர்கள். உங்களை முடியலையா சும்மா நாள் இருங்க, எங்கள் மக்களுக்கு நாங்க பிரச்சாரம் பண்ணுகிறோம். எதிர்ப்பை தாண்டி காவல்துறையை மறுத்தாலும், நீதிமன்றமே மறுத்தாலும், அரசு மறுத்தாலும் எங்கள் சக்தியை பயன்படுத்தி ஜனநாயக பூர்வமாக எங்கள் கருத்தை முன்வைப்போம். நாங்கள் என்றும் அமைதியிலே பயணிக்கிறோம். எங்களுக்கு வன்முறை மீது நம்பிக்கை இல்லை, நன்முறை தான் எங்களுக்கு தேவை. வன்முறை என்பது இரண்டு பக்கமும் கூறுள்ள கத்தி, அது முன்னையும் குத்தும் பின்னையும் குத்தும். அதனால வன்முறை என்பது என்ன தீர்வு அல்ல. நமக்கு ஜனநாயகம் இருக்கிறது, அதுவே ஒரு பெரிய பலம். மக்கள் சக்தி இருக்குன்னு, மக்களுக்கு மேலே ஒரு சக்தி கிடையாது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் லட்சக்கணக்கான தொண்டர்களை அல்லாஹ் இந்த ஜமாத்துக்கு வழங்கி இருக்கின்றார். தமிழக அரசும் ஒன்றிய அரசும் யார் தடுத்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஜனநாயக பூர்வமாக அத்தனையும் உடைத்தெறிந்து அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து இந்த மக்களை நாங்கள் மீட்டெடுப்போம். அதுலதான் நாங்கள் பயணிக்கிறோம். எங்கள் மீது எவ்வளவு நெருக்கடி வேணா கொடுங்க, நாங்கள் மார்க்கத்தை சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல இறைவனின் பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகர கிளையின் சார்பிலே சிறப்பான ஒரு பொதுக்கூட்டத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். பல சட்ட போராட்டங்களுக்கு பின்னால், நீதிமன்றம் அனுமதி அளித்த பிறகும் நீதிமன்றத்தில் நாம் பேசக்கூடாது என்று கொடுக்கப்பட்ட நெருக்கடிகளுக்கு பின்னால் அனைத்து தடைகளையும் உடைத்தெறிந்து தகர்த்தெறிந்து ஏகத்துவத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். விஞ்ஞானத்திலே அணு குறித்து நாம் படித்திருப்போம். ஆட்டம், அணு என்று சொல்வார்கள். அணுவை நெருக்கினால் வெடித்து கிளம்பும் என்கிறது விஞ்ஞானம். அதே பாணிதான் ஏகத்துவத்திற்கும் இருக்கின்றது. எங்கேயெல்லாம் தௌஹீது எதிர்க்கப்படுகின்றதோ அங்குதான் அது ரொம்ப வீரியமாக வளர்ந்திருக்கின்றது. தமிழகத்திலே மேலப்பாளையம் போன்ற பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் மிக மிக கடுமையான நெருக்கடிகளை சந்தித்த ஊர். அங்கு இன்று மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்து ஏகத்துவத்தின் கோட்டையாக அது மாறி இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவிலே இந்த திருப்பத்தூர் பகுதி ஏகத்துவத்தின் கோட்டையாக மாறப்போகிறது. இந்த தலைப்பிலே நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை நான் தெளிவாக வைக்கிறேன். பொதுவாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய கூட்டங்களை இரண்டாக பிரிக்கலாம். ஒரு கூட்டத்தில் பேசக்கூடியவர்கள் தங்களின் தலைவர்களை பற்றி புகழ் பாடுவார்கள், எதிர்க்கட்சியினரை பற்றி வசைபாடுவார்கள். இந்த ரெண்டு தான் பெரும்பாலும் நீங்கள் கூட்டங்கள்ல பார்க்கலாம். ஆனால் எங்களுடைய பாதை கொஞ்சம் வித்தியாசமானது. இங்கு நீங்கள் இந்த கூட்டத்தை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். பேச வரும் பேச்சாளர் பெயரை சொல்லி மட்டுமே அழைப்பார்கள். அவர் யார், அவர் எப்படிப்பட்ட சிந்தனையாளர், அவருடைய அறிவு எப்படிப்பட்டது என்கிற எந்த புகழ் மாலையும் இங்கு கிடையாது. புகழுக்குரியவன் இங்கு இறைவன் மட்டும்தான். எனவே யாரையும் புகழ்வதும் எங்கள் நோக்கம் அல்ல. எங்கள் ஜமாத்துக்கு ஒரு தலைவர் இருக்காரா இல்லையா? எல்லா ஜமாத்துக்கும் இயக்கத்துக்கும் தலைவர் இருக்கிற மாதிரி எங்கள் ஜமாத்துக்கு தலைவர் இருக்கிறாரா இல்லையா? அவரை பற்றி புகழ்ந்து நாங்கள் எங்கள் பேச்ச ஆரம்பிக்கிறோமா? அது எங்களுடைய எந்த வேளையில் நீங்க பார்க்க முடியாது. யாரை புகழ்வது எங்கள் நோக்கம் அல்ல, யாரை திட்டுவதும் எங்கள் நோக்கமும் அல்ல. எங்களுடைய கருத்து மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து வைப்பதுதான். தமிழகத்தில் இன்று எங்களுடைய பேச்சை எதிர்ப்பவர்கள், எங்களுடைய ஜமாத்தை எதிர்ப்பவர்கள், எங்களின் கூட்டங்களை எதிர்ப்பவர்கள் ஒரு பரிதாபகரமான நிலையிலே இருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுடைய பேச்சுக்களை கேட்பதே இல்லை. இப்போ நீங்க கேட்குறீங்கல்ல, 2 மணி நேரத்துக்கு மேல இந்த கூட்டம் நடக்குதுல்ல, இங்க பேசக்கூடிய பேச்சை நீங்க கவனிக்கிறீங்கல்ல, அவங்க கேட்க மாட்டாங்க. எங்களுடைய எழுத்துக்களை அவங்களுடைய கண்கள் வாசிப்பதில்லை, எங்களின் சொற்களை அவங்களுடைய காது கேட்பதும் இல்லை. கண்மூடித்தனமாக இவங்க தவறாகத்தான் சொல்லுவார்கள் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இது சரியான கருத்தாக இருக்க முடியாது.
எப்போதுமே ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்றாரு, அதை காது கொடுத்து கேட்கணும். ஏற்பதும் மறுப்பதும் அவருடைய உரிமை, அவருடைய விருப்பம். நாம் யாரையாவது கட்டாயப்படுத்துறோமா? எங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் நிறைய இஸ்லாமிய கோட்பாடு இருக்கிறது. நாங்கள் பல ஊர்களிலே பல ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அடிவாங்கி தான் நாங்கள் வளர்ந்திருக்கின்றோம். அதனால எங்களுக்கு இது ஒன்றும், இந்த எதிர்ப்பெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. அதை நம்ம முதல்ல பதிய வச்சுக்கிறோம். இங்க என்ன கவனிக்க வேண்டும் என்றால், நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லவும் இல்லை. லா இக்ரா ஃபித் தீன் கத் பையன ருஷ்து மினல் கை. இது திருக்குர்ஆனுடைய வசனம். மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. சத்தியமும் அசத்தியமும் தெளிவாகிவிட்டது. நாம் யாரையாவது மார்க்கத்தை சொல்லி கட்டாயப்படுத்த முடியுமா? ஒரு முஸ்லிம் தொழாமல் இருக்கிறார், தொழுகையினுடைய சிறப்பை பற்றி சொல்லலாம், தொழாவிட்டால் வரக்கூடிய பாதிப்பை பற்றி சொல்லலாம். தொழாதவனுக்கு மறுமையிலே என்னவெல்லாம் கேள்வி இருக்கின்றது, மறுமையிலே கேட்கப்படக்கூடிய கேள்வியிலே முதல் கேள்வி தொழுகையை பற்றியது என்று சொல்லலாம். அவருக்கு சக்கர் என்ற நரகம் இருக்கிறது என்று சொல்லலாம். அதே நேரத்திலே ஒரு முஸ்லிம் தொழாமல் இருக்கிறார் சொன்னா அவரை தூக்கி இழுத்துக்கிட்டு போய் தக்பீர் கட்ட வைக்கலாமா? அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. கட்டாயப்படுத்தக்கூடாது யாரையும். சொல்லுவோம், விரும்பினவர் செய்வார், விரும்பாதவர் அது அவருடைய விருப்பம், அல்லாஹ்விடம் பதில் சொல்லுவார். இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்கிறான், ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். விரும்புகிறவர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம், விரும்புகிறவர் இந்த மார்க்கத்தை மறுக்கவும் செய்யலாம். அவருடைய விருப்பம் தான். அல்லாஹ் என்ன, மறுக்கிறவருக்கு நரகம் இருக்குது, அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. விரும்பினா பின்பற்றுங்கள், விரும்பினா மறுத்துட்டு போங்க. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கோட்பாடுங்க. இதே அடிப்படையில் தான் எங்களுடைய பிரச்சாரத்தையும் நாங்கள் அமைக்கிறோம். எனவே இந்த பிரச்சாரத்தையே தடுப்பது என்பது நியாயமான செயல் இல்லை என்பதை நடுநிலை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சாரத்தை தடுக்கக்கூடிய பணி என்பது ஏதோ இந்த 21ஆம் நூற்றாண்டிலே 2025வது ஆண்டிலே திருப்பத்தூர் பகுதியில் நடக்குது மட்டும் நீங்க நினைக்காதீங்க. இஸ்லாமிய வரலாறு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் ஆண்டுகளாக இப்படித்தான் இவர்கள் செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் செய்யலையா? அன்றைய காலத்திலே வாழ்ந்த இறை மறுப்பாளர்கள் என்ன சொன்னார்கள்? காலல்லதீன கஃபரு லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன். இந்த குர்ஆனை நீங்கள் காது கொடுத்து கேட்காதீர்கள் சொன்னார்களா இல்லையா? குர்ஆன்ல வசனம் இருக்கிறது. நூஹ் நபி, அதுக்கெல்லாம் முன்னாடி ரொம்ப பழைய நபி நூஹ் நபி அவர்கள் ஒரு இறை தூதர், நபிகள் நாயகத்தை போல ஒரு இறை தூதர். அவர் அந்த மக்களுக்கு மார்க்கத்தை சொன்ன போது அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம், தங்களின் விரல்களை கொண்டு காதுகளை அடைத்துக் கொண்டார்கள். வஸ்தகுஸௌ சியாபஹும், தங்களுடைய ஆடைகளை எடுத்து காதுகளை மறைத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதனால இது ஒன்றும் புது டெக்னிக் கிடையாது. இது அதர பழசு செத்த ஜனாசாவான டெக்னிக் இது. இதை இவர்கள் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவங்களை விட்டுருவோம், அவங்க நமக்கு ஒரு பொருட்டு கிடையாது. அவங்களுக்காக நாங்கள் எந்த கூட்டங்களை நடத்துவதும் கிடையாது. எங்களுடைய நோக்கம் என்ன? மக்களுக்கு சத்தியத்தை சொல்லணும் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் கருத்துக்களை முன்வைக்கிறோம். எனவே நாங்கள் சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் தயவு செய்து கவனியுங்கள். ஏற்பது மறுப்பது உங்கள் விருப்பம். நாங்கள் யாரையும் கட்டாயம்லாம் படுத்தல. தௌஹீத் ஜமாத்தில் சேருங்கள் என்று கழுத்தில் கத்திய வச்சா மிரட்டுறோம், புத்தியை வச்சு தான் உங்களை அழைக்கிறோம், மிரட்டுறது கூட இல்லை. கருத்தை சொல்லி இந்த மாதிரி வாதங்களை முன்வைத்து குர்ஆனுடைய வசனங்களை முன்வைத்து இந்த வழிக்கு வாங்க என்று அன்போடு அழைக்கிறோமே தவிர யாரை நாங்கள் வம்போடு பேசுவது கிடையாது. இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே தலைப்புக்குள்ளே நான் வருகின்றேன். வளரும் தலைமுறையே வழிமாறாதே என்ற அற்புதமான தலைப்பை தந்திருக்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பல பருவங்கள் உண்டு. குழந்தை பருவம், விடலை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் என்று பல பருவங்கள் உண்டு. இதிலே ஒரு மனிதன் முழுமையடையக்கூடிய பருவம் என்பது இளமை பருவம் தான். ஏன்னா குழந்தை பருவத்திலே ஒரு இயலாத நிலை குழந்தைகளுக்கு உண்டு. ஒரு மன வலிமை குழந்தைக்கு இருக்குமா? அறிவு முழுமை பெற்றிருக்குமா? உடல் வலிமை முழுமை பெற்றிருக்குமா? முழுமை பெற்று இருக்காது. அப்பதான் டெவலப் ஆகிட்டு இருக்கும். முதுமை பருவத்தை எடுத்துக்கொண்டால் அது டவுன் ஆகிட்டு இருக்கும். இளமை பருவத்தில் இருந்த தெம்பு, அந்த உடலில் இருந்த வலு,
முதுமை பருவத்தில் இருக்காது. அது இறங்கு முகமா ஆக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியத்தை இழந்து கொண்டிருப்பார்கள். கிட்டத்தட்ட குழந்தை மாதிரி ஆவாங்க. இந்த குழந்தையும் இந்த முதுமை பருவமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். நீங்க பாருங்களேன், சின்ன பிள்ளைங்க அடம் பிடிக்கிற மாதிரி பெரியவங்க அடம் பிடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த சாக்லேட்டு தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிற மாதிரி, என் மக வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு இவங்க அடம் பிடிப்பாங்க. நான் பிறந்த வீட்டிலே தான் நான் இருப்பேன், நான் எங்கேயுமே போக மாட்டேன். இந்த அடம் பிடிக்கிற தன்மையில பார்த்தீங்கன்னா குழந்தையும் இவங்களும் ஒண்ணுதான். தமிழ் ஒரு பழமொழி சொல்வார்கள், பள்ளிலா கிழவனும் பச்சிலம் குழந்தை தான். குழந்தைக்கும் பள்ளி இருக்காது, ஒரு தாத்தாவுக்கும் பள்ளி இருக்காது, ரெண்டுமே குழந்தை தான். மெச்சூரிட்டி குறைஞ்சிரும், அவர்கிட்ட இருந்த உடல் வலு குறைஞ்சிரும், மன வலிமை குறைஞ்சிரும், பயப்பட ஆரம்பிப்பார். எனவே குழந்தை பருவத்திலே ஒரு வீக்னஸ் இருக்கு, முதுமை பருவத்திலும் ஒரு வீக்னஸ் இருக்கு. எல்லாமே மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய பருவம் என்பது எந்த பருவம்? இளமை பருவம். இளங்கன்று பயமறியாதுமாங்க, துணிச்சலோடு இருப்பான். விளைவு என்ன அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டான். எதுல பயணிக்கிறோமோ அதுல வேகமா பயணிக்கணும். விவேகம் என்பது முன்ன பின்ன இருக்கலாம், அந்த வேகம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு இருக்கும். இந்த இளமை பருவம் என்பது நம்ம கவனிக்கத்தக்க பருவம். நாம் இதை எப்படி அழகா கையாளுறோமோ, குழந்தை பருவத்தில் இருந்து நாம் கவனித்து அவர்களை நல்ல விதமாக வளர்த்தெடுத்தால் ஒருவன் இளமை பருவத்திலே சிறந்தவனாக வருவான். ஒரு குயவனுடைய கையிலே உள்ள பானை என்று சொல்வார்கள். இந்த மண் பாண்டங்கள் செய்யக்கூடியவங்களை நீங்க பார்த்திருக்கலாம். குலைவான களிமண்ணை எடுத்து வச்சு சக்கரத்தில் வச்சு சுத்துவாங்க. அந்த மண் ஒரு பதமா இருக்கணும். ஆக அந்த கையை இதமாக வைத்து அந்த பானையை அப்படியே அச்சு பிடிப்பாங்க. அந்த சக்கரை சுத்தும். அந்த அச்சு பிடிக்கும் போது ரொம்ப கவனமாக அந்த பானையை கையாளப்பட வேண்டும். கரெக்டா பிடிக்காம விட்டா வேண்டிய சைஸ் கிடைக்காது. இந்த கட்டவரில் லேச ஒரு அழுத்திட்டீங்கன்னா ஒரு கோடு விழுந்துரும், ஒரு ஓட்டை விழுந்துரும். அப்ப ரொம்ப கவனமாக கையாண்டாதான் அழகிய வடிவத்தில் ஒரு பானை கிடைக்கும். அதே போன்று ஒரு குழந்தையை குழந்தை பருவத்தில் இருந்து கவனத்தோடு மார்க்கத்தை சொல்லி, ஒழுக்கத்தை சொல்லி, நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி வளர்த்தால்தான் அவனால நல்ல இளைஞனாக வர முடியும். இளமை பருவத்தில் அவன் முறையாக வாழ்ந்தால்தான் அவனுடைய இறப்பு வரையிலும் ஒரு சிறந்த நிலையை அவனால அடைய முடியும். எனவேதான் இந்த இளமை பருவத்தை பற்றி நாம் ரொம்ப கவனத்தோடு பேச வேண்டி இருக்கிறது. இளைஞர்கள் என்பவங்க நாட்டினுடைய பெரிய சக்தியாக கருதப்படுறாங்களா இல்லையா? பல கட்சிகளிலே பல இயக்கங்களிலே இளைஞர் அணின்னு ஏன் வைக்கிறாங்க? ஏன் முதியோர் அணின்னு வைக்க வேண்டியதானே? அவர் கம்ப ஒண்டிக்கு நடக்கிறாரு, அவரை கொண்டு கட்சிக்கு என்ன லாபம் என்று மக்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள். அப்ப இளைஞன் என்பவன் ஒரு இயக்கத்துக்குரிய உழைப்பவனாக இருக்கிறான், அந்த இயக்கத்தை கட்டமைப்பவனாக இருக்கிறான் என்பதனாலதான் இளைஞன் எல்லாம் உண்டாக்குறாங்க. இதெல்லாம் இளமை பருவத்தினுடைய அவசியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இளமை பருவத்திலே மற்றவங்களுடைய நிலை என்பது வேறுங்க, அதை பத்தி நம்ம பேச முடியாது. நான் சொல்லுவது இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த இளைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கை இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையிலே அமைந்திருக்கின்றதா? திருமறை குர்ஆனுடைய போதனை அடிப்படையில் அமைந்திருக்கின்றதா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு இளைஞன் இருக்க வேண்டும் என்ற அறிவுரைகளை சொன்னார்களோ அந்த அடிப்படையில் இளைஞர்கள் உருவாக்கப்படுகின்றார்களா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. பல பேர் அந்த நிலையிலே இல்லை என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். பல விஷயங்களிலே அவர்கள் மார்க்க ஈடுபாடு இல்லாமல் இருக்கின்றார்கள். ஒரு இஸ்லாமியருக்கு ரோல் மாடல் யார்? இங்கேதான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. ஒரு இஸ்லாமியருக்கு முன்மாதிரி யார், ரோல் மாடல் யார் என்று பார்க்கின்றோம். இந்த சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னாடி போகின்றாங்க. எனக்கு அவர்தான் ரோல் மாடல், அவரை மாதிரியே சட்டை போடுவேன், அவரை மாதிரி பேண்ட் போடுவேன், அவரை மாதிரி முடியை வெட்டுவேன், அவரை மாதிரி பங்கரையா அலைவேன், அவரை மாதிரி பலவிதமா தலைக்கு கலர் அடிப்பேன் என்று, அவரை மாதிரி சிகரெட்டு குடிப்பேன், அவரை மாதிரி சரக்கு ஊற்றி தண்ணி அடிப்பேன் என்றெல்லாம் இன்று பல இளைஞர்களுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய இளைஞர்கள் ஒருத்தருக்கு ஒரு கூத்தாடி முன்மாதிரியா இருக்க முடியுமா? மற்றவங்க இருந்தாங்கன்னா அது அவங்க பாடு. இஸ்லாமியர் அப்படி இருக்கலாமா? நமக்குரிய முன்மாதிரி யாருங்க? இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஹீரோ யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லையா? லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த இறை தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றானா இல்லையா? எப்படிப்பட்ட வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள்?
சினிமாவில் காட்டக்கூடியவன் அது ஸ்கிரிப்டட் எல்லாமே. இவன் அடிச்சான்னு சொன்னா இங்கிட்டு செவரை பிச்சுக்கிட்டு போகும், கம்பியை கொண்டே அடிப்பாங்க, கம்பியே வளையும். அது இந்த தெலுங்கு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது தாறுமாறா இருக்கும். இவனாவது ஒரு மரத்தில் உள்ள கிளைய புடுங்கி தான் அடிப்பான். தமிழ்நாட்டில் உள்ள ஹீரோக்கெல்லாம் தெலுங்குல ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா மரத்தையே புடுங்கி அடிப்பாங்க. ஒத்த கையில் அப்படி ரயில நிப்பாட்டுவான். ஏரோப்ளேன் என்னமோ சின்ன பிள்ளைங்க பறக்க விடுங்க பாருங்க, ஏரோப்ளேனு அதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுத்து போடுவான். இப்படியான கூத்துக்களை எல்லாம் சினிமாவில் எடுத்து காட்டுகிறார்கள். இதெல்லாம் சித்தரிக்கப்பட்டவை, ஒரு படத்துக்காக எடுக்கப்பட்டவை. இதுல இவன் என்ன செய்கின்றான்? இவன் ஈர்க்கப்பட்டு எனக்கு அவர் தான் எல்லாம், நாங்கள்லாம் கெத்து என்று இந்த வெற்றிகளுக்கு பின்னாடி பல இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை செலவழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது ஒரு பரிதாபகரமான நிலை. ஒரு இஸ்லாமியர் எப்படி இருக்கலாமாங்க? எப்பேற்பட்ட ஒரு இறை தூதர், அவருடைய சிறப்பு என்ன? உலகமே பாராட்டக்கூடிய ஒரு தூதர். நபியே உம்முடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பிமா ரஹமத்தி மினல்லாஹி லின்தலகும், அல்லாஹ்வின் அருள் காரணமாகத்தான் நீங்க இந்த மக்களிடத்திலே நளினமாக நடக்கின்றீர்கள் என்று சொல்கின்றான். இன்னக்கல அலா குலுக்கின் அலீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்திலே இருக்கிறீர்கள் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த நற்குண நாயகருடைய வாழ்க்கை வழிமுறையை ஏற்று நடப்பதை விட்டுவிட்டு இந்த சினிமாவில் போய் இன்னைக்கு இளைஞர்கள் விழுகின்றார்களே, ஒழுக்க கேட்டிலே விழுகின்றார்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு அவலம் என்று பாருங்கள். இந்த சினிமா என்பது முதல்ல இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டதா? பார்த்தா இன்னைக்கு எல்லாரு கையிலையும் பார்த்தாச்சுன்னா இந்த செல்போன் தாங்க. ஆண்ட்ராய்டு இல்லாத கூட அவன்கிட்ட ஆண்ட்ராய்டு இருக்குது. ஏன்னா சீப் ரேட்ல போட்டு விற்கிறான், கூவி கூவி விற்கிறான். அது வாங்கின இது ஆஃபர், இந்த ஸ்கிரீன் கார்டு உங்களுக்கு ஆஃபர், கொரில்லா கிளாஸ் ஆஃபர், எல்லாத்தையும் போட்ட உடனே வாங்குறான். வாங்கி அதில் ஒரு இன்டர்நெட்டை வேற உள்ள சொருகுறான், காடை சொருகுறான். அது உலகத்தில் உள்ள எல்லா முசீபத்தையும் கொண்டு வந்து உள்ளக்குள்ளே போடுகின்றது. அதை உட்கார்ந்து மணிக்கணக்கிலே பார்க்கின்றான், சினிமாவை பார்க்கின்றான். சில ஹீரோக்கள் நடித்த திரைப்படங்கள் வரக்கூடிய நேரத்திலே அந்த முதல் காட்சியை பார்ப்பதற்காக வேண்டி பெருங்கூட்டம் போகிறது. பாலாபிஷேகம் செய்கிறான். யாருக்கு? இந்த கூத்தாடிக்கு. ஒவ்வொரு அந்நிய பெண்களோடும் கட்டி பிடிச்ச திரிகிறானே, சொல்வதற்கு எனக்கு வெக்கமாக இருக்கிறது. பெண்களாக இருக்கிறீர்கள், அசிங்கமாக இருக்கிறது. இப்படி ஒருத்தர் சமுதாயத்தில் இருந்தானா அவனை பொம்பளை பொறுக்கின்னு சொல்லுவோமா இல்லையா? நம்முடைய தெருவிலே ஒருத்தன் இருக்கிறான். இவன் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பெண்ணோட இந்த சினிமாக்கள்ல ஹீரோக்கள் என்னெல்லாம் பண்றாங்களோ அந்த வேலையை ஒருத்தன் பண்ணான்னா செருப்பு கழட்டி அடிக்க மாட்டாங்களா மக்கள்? அதைத்தான் அவன் திரையில பண்றான். அப்ப திரையில பண்ணது நம்ம தரையில பண்ணா ஒத்துக்குவோமா? அதை பார்த்த உடனே அவர் ஹீரோனா அப்படித்தான் இருப்பார். ஹீரோன சினிமாவில் எப்படி காட்டப்படுது? ஒரு ஹீரோ என்பவர் ஒன்னா நம்பர் பொம்பளை பொறுக்கியா இருப்பார். எல்லா அந்நிய பெண்களை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்நிய பெண்களுக்கு சொல்ல முடியல சில விஷயங்கள், எனக்கு சொல்றதுக்கு சங்கடமாக இருக்கிறது. அவ்வளவு சேட்டைகளையும் அந்த விடலைத்தனங்களையும் அங்கு காட்டுவார். அவர் பின்னாடி இன்றைக்கு இளைஞர்கள் போகிறார்கள். இது முதல்ல மார்க்கத்துக்கு உகந்ததா? ஒழுக்கத்தை இஸ்லாமிய மார்க்கம் போதிக்குதா இல்லையாங்க? ஒழுக்கத்தை பத்தி யார் வேணாலும் பேசலாம். இஸ்லாமிய மார்க்கம் ஒழுக்கத்தை சொன்னதை போல உலகத்தில் வேறு எவரும் ஒழுக்கத்தை சொன்னது கிடையாது. கற்பொழுக்கம் என்பது ரொம்ப அவசியம். பெண்ணுக்கு கற்பு இருப்பதை போல ஆணுக்கும் கற்பு இருக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் கண்ணியத்தோடு வாழ வேண்டும். உரிய வயதிலே ஒரு திருமணத்தின் மூலமாக ஒரு மனைவியிடத்தில் தான் ஒருவன் அதுக்குரிய இன்பத்தை அடைய வேண்டுமே தவிர அந்நிய பெண்களை கண்ணியத்தோடு தான் பார்க்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பார்வைக்கு வேலை இருக்குங்க. இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் தெரியுமா? அதை நாங்கள் பெருமிதத்தோடு சொல்கிறோம், உளமாற சொல்லுகிறோம். பாட்டம் ஆஃப் த ஹார்ட் என்று சொல்வார்களே, உள்ளத்தின் அடிப்புறத்தில் இருந்து பேசுகிறோம். இதை போன்ற ஒரு ஒழுக்கமான மார்க்கம் உலகத்தில் கிடையாது. என பார்வைக்கு இங்கு வேலை இருக்கின்றது. ஒரு அந்நிய பெண்ணை ஒருவன் தவறான சிந்தனையோடு பார்க்க கூடாது. அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டோரே. அல்லாஹ் சொல்றான் யகுல்லு மின், நபியே நீங்க சொல்லுங்க அந்த மக்களிடத்திலே, யகுல்லு மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும், தங்களுடைய வெட்கத்தலங்களை பேணிக் கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான். பெண்களுக்கு சொல்லுகின்றான், மூமினாத் பெண்களே, யகுல்லுன மின் அப்சாரிஹின்ன, அவங்க தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, தங்களுடைய கற்பை அவர்கள் பேணிக் கொள்ள வேண்டும்.
வலாதி யுபதீன சீனத்தகுன்ன இல்லாமா லகர மின்ஹா, அலங்காரங்களை அவங்க அந்நியர்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்த கூடாது. ஆணுடைய உடல் தன்மை வேறு, பெண்ணுடைய உடல் தன்மை வேறு. ஒரு பெண் என்பவள் ஆனால் கவரப்படுவாள், ஈர்க்கப்படுவாள், இழுக்கப்படுவாள், ரசிக்கப்படுவாள், உற்று நோக்கப்படுவாள் என்கிறபடியால் பெண்கள் தங்களுடைய உடலை மறைத்துக் கொள்ள வேண்டும். தங்களுடைய முன்புறத்திலே அவர்கள் முக்காடுகளை தொங்கவிட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. பெண்களுக்குரிய ஆடை கட்டுப்பாட்டை இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், சின்பானி மின் அகலின் நார், 2 கூட்டத்தார் நரகத்துக்கு செல்வார்கள். அதுல ஒரு கூட்டம் யார் என்று சொன்னால், ஒரு சாட்டையை வைத்துக் கொண்டு அப்பாவி மக்களை அடித்து துன்புறுத்தக்கூடிய கொடுமைக்காரர்கள், இவங்க நரகத்துக்கு போவாங்க. இன்னொரு கூட்டம் யாருன்னு சொன்னா நிசாவுன், சில பெண்கள். அந்த பெண்கள் எப்படி இருப்பார்கள்? நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன், அரைகுறையான ஆடை அணிந்திருப்பார்கள், மெல்லிய ஆடை அணிந்திருப்பாங்க. ஆடை அணிஞ்சிருப்பாங்க, ஆனால் அது ஆடையாக இருக்காது. நீங்க புரிஞ்சுக்கங்களேன், அசிங்கமான ஆடை. அவங்களுடைய உடலில் உள்ள பாகங்களை வெளிக்காட்டக்கூடிய ஆடைகள், மெல்லிய ஆடைகளை அணிந்து கொண்டு பிற ஆடவர்களை ஈர்க்கும் விதமாக தழுக்கு நடை போட்டு வரக்கூடிய பெண்கள், இந்த பெண்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள், சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுதுங்க. சிலர் புரியாம சொல்றாங்க, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுடைய உரிமையை பறிக்குதுன்னு. இதுவெல்லாம் உரிமையை பறிக்கிற விஷயம் இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு தருகிறது. கண்ணை இமை காப்பது போல பெண்ணை ஹிஜாபு பாதுகாக்கிறது. ஒரு பெண் ஏன் அவள் பாலியல் குற்றங்களுக்கு, பாலியல் சீண்டல்களுக்கு ஆளாகிறா தெரியுமா? முதல்ல அவருடைய ஆடை ஒரு காரணம், இதை யாரும் மறுக்க முடியாது. கண்ணியமான ஆடை அணிஞ்சு போகக்கூடிய பெண்ணை எவனும் அந்த மாதிரி பார்க்க மாட்டான், அந்த பெண்ணிட்ட எதையும் வச்சுக்க மாட்டான். அறகுறையா போட்டுக்கிட்டு உடம்ப மறைக்காம போறாங்க பாருங்க, அந்த பெண்கள்கிட்ட தான் சேட்டைகள் அதிகமா இருக்கும் என்கிறதுனால இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு இந்த ஆடை கட்டுப்பாட்டை சொல்கிறது. அப்ப ஆடை என்பது இப்படி இருக்கணும். ஒரு கணவனிடத்திலே ஒரு பெண் தன் அழகை வெளிப்படுத்தலாம், அந்நியர்களிடத்திலே வெளிப்படுத்த கூடாது. ஆணும் பார்க்க கூடாது, பெண்ணும் காட்டக்கூடாது. இது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அற்புதமான கற்பு நெறியாக இருக்கிறது. பல விஷயங்கள் இருக்குது, இந்த ஆடை மட்டுமல்ல. ஒரு பெண் எந்த விதத்திலும் ஒரு ஆணை ஈர்ப்பது போல நடந்து கொள்ளக்கூடாது. நெடிய நறுமணங்களை பூசிக்கொண்டு ரோட்ல போலாமா? மெல்லிய நறுமணங்கள் ரொம்ப மைல்டா இருந்தா ஓகே, வைல்டா இருந்தா பயன்படுத்தக்கூடாது. சிலர் போடுற சென்ட்டை பார்த்தீங்கன்னா ஊரையே இழுக்கும். அந்த மாதிரி நறுமணங்களை பெண்கள் பயன்படுத்தக்கூடாது. பூ வச்சுட்டு வர்றாங்க, பூ தலைக்குள்ள வச்சா பிரச்சனை கிடையாது, பேப்பர் பூவா இருந்தா பிரச்சனை கிடையாது. பேப்பர் இல்லாம அது ஒரு உண்மையான பூவா இருக்குன்னு வைங்க, அது ஒரு நெடி கூடிய பூவா இருக்குன்னா அது ஒரு விஷயத்தை உலகத்துக்கு சொல்லும். நீங்க நம்ம வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பெண்ணு வர்றான்றத உலகத்துக்கு சொல்லும், அவள் ஈர்க்கப்படுவாள். அது கூடாது. அதுபோல பெண்கள் தங்களுடைய கால்களால் அடித்து நடக்கக்கூடாது. சலக்கு சில பேர் பார்த்தா கொலுசு போட்டுக்கிட்டு போவாங்க. வீட்டுக்குள்ள போடுறது ஓகே, வெளியில போகும்போது கொலுசு போட்டு போறது. அந்த கொலுசுல ஒரு 2500 முத்து இருக்கும். அது நடக்கும்போது சலக்கு 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 சலக்குன்னு அடிச்சு, அது இந்த ஆம்பளைகளுக்கு படக்கு படக்குன்னு ஆகி அவன் ஒன்று கிடக்கு ஒன்று செஞ்சு எத்தனை விஷயங்கள் நடக்கிறது. இதை இஸ்லாம் கட்டுப்பாடு போடுது. நீங்கள் இப்படி இருக்காதீங்க. அடுத்து பாருங்க, எந்த பெண்களும் ஆண்களிடத்தில் குலைந்து பேசக்கூடாது. பேச்சு என்பது நச்சு நச்சுன்னு பேசணும். வீட்டுக்காரர் இருக்கிறாரா, இல்லைங்க நைட்டு ஒரு வாரம் வச்சிடணும். நல்லா இருக்கீங்களானே, சோமா இருக்கீங்களானே அப்படின்னு சொல்லி இந்த இழுவையான பேச்சுக்கள், நளினமான பேச்சுக்கள், அது யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அங்கு ஒரு விஷமத்தை உண்டாக்கும். அவன் சபலப்படுவான், அது சல்லாபத்திலே முடியும், கடைசியிலே குடும்ப தெருவில் நிற்கும். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய கற்பு நெறியை பாருங்க. தவறான பார்வை கூடாது, தவறான பேச்சு கூடாது, ஆடைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்கிறது. இன்னொன்று பாருங்களேன், நபிகளார் குறிப்பிட்டார்கள், ஒரு ஆதமுடைய மகன், நம்மெல்லாம் ஆதமுடைய பிள்ளைகள் தான், அவனுடைய விபச்சாரத்தின் பங்கை இறைவன் எழுதிவிட்டான், தீர்மானித்து விட்டான். அதை ஒவ்வொருவரும் அடைந்தே தீருவான். ஜினல் ஐன் அன் நதர், கண் செய்கின்ற விபச்சாரம் தவறான பார்வை. ஜினா லிசான் அல் முன்திக், நாவு செய்கின்ற விபச்சாரம் தவறான பேச்சு,
அதாவது விபச்சாரம்னு சொன்னா அதுல ஒரு ஒரு முதிர்ந்த நிலை இருக்கும். அது மட்டும் விபச்சாரம் அல்ல. ஒரு பெண்ணை ஒருத்தன் தப்பா பார்த்தான்னா அவன் கண் தப்பு பண்ணுதுன்னு அர்த்தம். ஒருத்தன் தவறுக்கு அழைச்சு தவறா பேசுறான்னா அவனுடைய நாக்கு தப்பு செய்துன்னு அர்த்தம், விபச்சாரம் பண்ணதுன்னு அர்த்தம் என்கிற அளவுக்கு ஒழுக்கத்தை மிக உயர்வாக சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த படியிலாகத்தான் ஒரு ஆணும் பெண்ணும் வாழ வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை. இன்றைய இளைஞர்கள்ட்ட அது இருக்கிறதா? இந்த சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னாடி போவாங்களே அவங்கள்ட்ட இது இப்படி இருப்பதற்கான ஒரு வாடையாவது இருக்கின்றதா? இல்லை. சினிமாவில் பார்த்தா அவ்வளவு கூத்துக்கள், ஆபாச நடனங்கள், பாடல்கள், இரட்டை அர்த்தம் கொண்ட வல்கரான வார்த்தைகள். இந்த எந்த படத்தை ஓட்டணும் வைங்க, அங்க ஒரு ஆபாச காட்சிகளை வச்சா அந்த படம் ஓடும். படையெடுக்கக்கூடிய டைரக்டர்கள் கதையை நம்புவதில்லை, சதையை நம்புகிறார்கள். அதை யாரும் மறுக்க முடியாது. ஆபாசம் ஒரு முக்கிய காட்சியை காட்டியாச்சுன்னா அந்த படம் 50 நாளை தாண்டிடும் என்பதற்காக வேண்டி அதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கிறது. ஒழுக்கம் இல்லாத, நாணம் இல்லாத, கேடுகட்ட இழி பிறவிகளாக சில பேர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கொண்டு வந்து சிங்கு சிங்குன்னு ஆட விட்டு நம்மளை வழிகெடுத்து காசை வாங்கிட்டு அவன் போயிடுறான். அவனுக்கு காசு கிடைக்கிறது, இவனுக்கு என்ன ஈமான் பறி போகிறது. இது இஸ்லாமிய மார்க்கத்துடைய நெறியா? நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட கற்பு நெறியை இஸ்லாம் போதிக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாங்க தெரியுமா? மா மஸ்ஸத் யதுஹு யதம்ரஅத்தின் கத்து. நபிகளாருடைய கை எந்த அந்நிய பெண்ணின் மீதும் பட்டதே கிடையாதாம். உலகத்தை இப்படி மனுஷன் நம்ம சொல்ல முடியுமா? எந்த பெண்ணின் மீதும் பட்டதே கிடையாது. நபிகள் நாயகத்திடத்திலே பையத்து செய்வதற்கு சிலர் வருவார்கள், உறுதி பிரமாணம் ஒப்பந்தம் எடுக்க வருவார்கள். ஆண்கள் வந்தார்கள் என்று சொன்னால் கையை பிடித்து ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் எடுப்பார்கள். பெண்களாக இருந்தால் கையை பிடிக்க மாட்டாங்க, சொல்லிலே சொல்லி ரசூலுல்லாஹ் அவங்களை அனுப்பிடுவாங்க. எப்பேற்பட்ட ஒரு ஒழுக்க நெறியை இஸ்லாமிய மார்க்கம் போதித்திருக்கின்றது. இதை இன்றைய இளைஞர்கள் செய்கின்றார்களா? சினிமா கூத்துகளிலே மூழ்கி கிடக்கின்றார்கள். சினிமா கூத்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா சீரியல் என்ற பெயரிலே, மெகா சீரியல் என்ற பெயரிலே பார்த்தா நிறைய வருதுங்க. பொதுவாக இந்த தாவரவியல் அடிப்படையிலே நிறைய மலர்கள் பார்த்தீங்கன்னா காலையில தான் பூக்கும், சாயந்தரம் சுருட்டிக்கிறோம். சூரியகாந்தின்னு ஏன் அதுக்கு பேரு? சூரியனுடைய காதலி, அதான் சூரிய காந்தி. சூரியன் எங்க இருக்குதோ அதை பார்த்தா இந்த பூ நிற்கும். இப்படி சூரியன் எங்க இருந்தா இப்படி இருக்கும். உச்சத்துக்கு வரும்போது உச்சத்துக்கு வரும், மறையும் போது அப்படி மறைஞ்சு சுருங்கிரும். பகலிலே பூத்து சாயந்தரத்திலே சுருங்கிரும். ஆனால் இன்று நம்முடைய வீடுகளில், பல பேருடைய வீட்டில் சாயந்தர நேரத்தில் தான் பல பூக்கள் மலர்கிறது. எந்த மலர்கள்லாம் சொல்லவா? ஈரமான ரோஜா, செம்பருத்தி 1, செம்பருத்தி 2, சித்தி 1, முசிபத்து 1, முசிபத்து 2ன்னு சொல்லி இப்போ டபுள் பார்ட் வேற போட்டு அடிக்கின்றான். அதிலே போய் நம்முடைய மக்கள் சரணாகதி அடைகின்றார்கள். சாயந்தர நேரத்தில் பார்த்தாச்சுன்னா அந்த டிவியை போட்டு வச்சு அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து அந்த காட்சியை பார்க்கலைன்னா மண்டை வெடிச்சு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், புருஷனுக்கும் அவளுக்கும் பல சண்டை இருக்கும். அதை ஒரு நேரம் எடுத்து பேசி சரி செய்ய வேண்டிய விஷயம் இருக்கிறது. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அந்த சீரியலுடைய வரக்கூடிய ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு பிரச்சனை. இவன் ஏன் புரிஞ்சுக்கிறவே மாட்டான்? இவங்க அவன் காசை வாங்கிட்டு நடிக்கிறான், அவன் காசை வாங்கிட்டு அழுகிறான், இவங்க காசை கொடுத்துட்டு அழுகிறாங்க. உண்டா இல்லையா? சினிமா தியேட்டர் போய் காசு கொடுத்துட்டு அழுகிறாங்க, செல்போன் கரண்ட் இன்டர்நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு அழுகிறாங்க. சினிமா தியேட்டரில் போய் காசை கொடுத்துட்டு அழுகிற மாதிரி நம்ம சமுதாயத்தில் நடப்பதை பார்க்கின்றோம். இந்த சீரியல்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கெட்ட விஷயங்களுங்க. நம்மை அறியாத விதத்திலே நஞ்சை புகுத்துகின்றார்கள். பிஞ்சு உள்ளங்கள் அதை பார்க்கிறது. பெரியவங்க மட்டும்தான் பார்க்கறாங்களா? சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு தன்மை இருக்குதுங்க, கிராஸ்பிங் பவர். இன்றைய ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப அதிகம். ஒரு விஷயத்தை அப்படி நெருப்பு மாதிரி பிடிச்சுக்கிறான். அதில் வரக்கூடிய பேச்சுக்கள் பாருங்க. ஒரு நாடகத்திலே, ஒரு மெகா சீரியலில் உள்ள கதை கரு என்ன? இல்லீகல் உறவுகள் தான், அதாவது கள்ள உறவுகள். இவன் ஒருத்தன் இருப்பான், அவன் வேற. சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கிறது. ஒரு குடும்பத்துக்குள்ள உள்ள இன்னொருத்தனோட அது தொடர்பாகுது, அங்க பார்த்தாச்சுன்னா அது இங்கே தொடர்பாகிறது. இந்த மாதிரி காட்சிகள் மாறி மாறி காட்டப்பட்டால் ஒருத்தன் உள்ளத்துக்குள்ள அது போகுமா இல்லையா?
இது பார்க்க வேண்டிய விஷயமா, புறக்கணிக்க வேண்டிய விஷயமா? அதுக்கு காசு வாங்கிட்டு மானம் கட்டு நடிக்குதுங்க, அதை விடுங்க. நம்ம போய் அதை பார்க்கலாமா? எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மார்க்கத்திலே நபிகள் நாயகத்தை போல ஒரு தலைவரை தலைவராக எடுத்துக்கொண்டு இதில் உட்கார்ந்து நம்ம பார்க்கலாமாங்க? அதிலே மூழ்கி கிடக்கின்றார்கள். அப்புறம் பார்த்தா ரியாலிட்டி ஷோக்கள், அதை தாண்டி சினிமாவை தாண்டி சீரியலை தாண்டி ரியாலிட்டி ஷோன்னு வருது. அதில் 1-2 ஏதோ விதிவிலக்காக 2-3 நல்ல நிகழ்ச்சிகள் வருது. பெரும்பாலும் பாருங்க எல்லாம் அந்த திங்கு திங்குன்னு ஆடுறது, அதுக்கு என்னமோ பேர் வைக்கிறான், ஆட்டம் போடக்கூடிய நிகழ்ச்சி. அதில் பார்த்தா அரைகுறைகளை வந்து ஆடுறது, பாட்டு பாடக்கூடிய நிகழ்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தா சமைக்கிற நிகழ்ச்சியா, குக்கு வித்து கோமாளி என்னமோ பேரான். அந்த குக்கு வித்து கோமாளியை எத்தனையோ பேர் உட்காந்து நம்மளை கோமாளியாக்குறான். அவன் எப்பேற்பட்ட ஒரு தூதருடைய வழியில் நம்ம இருக்கிறோம். நம்முடைய கடமைகள் என்ன? குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இதை பற்றி எல்லாம் கவலைப்படாம குக்கு வித்து கோமாளி என்று உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தாச்சுன்னா 100 நாள் சிறை, பிக் பாஸ் அதுக்கு பேரு. அதில் கொண்டே வச்சுக்கிட்டு அது என்ன, இந்த சண்டை காட்சிகளை விரும்பி பார்க்கின்றார்கள். இந்த சினிமா சீரியலை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாமியா மருமக சண்டை ஏற்கனவே அது பத்திக்கிட்டு எரியுது, சொல்லவா வேணும்? அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயமா? உலகமெங்கும் உள்ள பிரச்சனை. ஒரு சீரியல், ஒரு காட்சி ஒன்று வந்தது ஃபேஸ்புக்கில். அது என்னன்னு பார்த்தா அரபு நாட்டு சீரியல். இப்போ தமிழ்நாட்டில் சீரியல் இருக்குல்ல, நான் முசிபத்து 1-2 சொன்னேன்ல, அந்த மாதிரி முசிபத்துகள் அங்கே இருக்குது போல இருக்கு. அதில் உள்ள ஒரு காட்சி வருது, பார்த்தா மாமியா மருமக சண்டை அங்கேயும் இருக்கு. என்ன வித்தியாசம்? இங்கே சண்டை தமிழில் நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் எங்கள் ஊர் மதுரையில் அந்த மாதிரி ஊரில் தமிழில் சண்டை போடுறாங்க, உங்கள் ஊரில் உருது சண்டை. உங்களுக்கு தெரியாது இல்லை, மாமியா மருமக சண்டை எங்கே எந்த லாங்குவேஜ் நடக்குது? உருதுல போகுது. அரபியாவில் பார்த்தீங்கன்னா அரபியில் போகுது. சைனாக்காரனை பார்த்தா சைனீஸில் போகுது. ஜப்பானை பார்த்தா ஜப்பானீஸில் போகுது. இவ்வளவுதானே தவிர மாமியா மருமக சண்டை திகு திகுன்னு பத்திக்கிட்டு எரியுது. ஏற்கனவே அது எரியக்கூடிய ஒரு உறவு முறை. இதில் இவன் என்ன செய்யறான்? அதை வேற உள்ள ஊட்டுறான். ஒரு மாமியா மருமக சண்டை வர்றது எப்படி? நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்கிறது எப்படி? ஒரு மருமகள் அற்புதமா சமைச்சு வைக்கிறா, இந்த சாப்பாட்டை நம்ம மகன் சாப்பிட்டான்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் வந்துடும். இதை உடைக்கிறதுக்கு என்ன பண்றா? உப்பை கொண்டே கொட்டுறா, மிளகாத்தூளை கொண்டே கொட்டுறா. அவன் தின்னு பார்த்துட்டு திட்டிட்டு போறான். அப்ப இப்படி என்ன செய்ய வேண்டும்? இப்படி ஒரு முறை இருக்கிறது. இப்படி நீங்க பண்ணீங்கன்னா மாமியா மருமக பிரச்சனையை உண்டாக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையை உண்டாக்கலாம் என்கின்ற நிலையை இதுல காட்டுறானா இல்லையா? இதை நோக்கி இன்னைக்கு குறிப்பாக இலசுகளும் போகிறார்கள், பெரியவங்களும் போகிறார்கள். அவங்க பார்த்து செய்யலன்னா இவன் இன்னைக்கு வேற மாதிரி. இன்ஸ்டாகிராம் எத்தனை முசிபத்துங்க, நல்லதும் இருக்கிறது, பெரும்பாலும் கெட்டது இருக்குதா இல்லையா? வாட்ஸ்அப்னு உனக்கு கண்டுபிடிச்சான். இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தாச்சுன்னா ஒரே புரணி தான். அதாவதுங்க தொழில்நுட்பம் வளருது, மதிநுட்பம் வளரலை, அப்படிதான் இருக்குது. அந்த காலத்து பெண்கள் வாசப்படியிலே உட்கார்ந்து புரணி பேசினார்கள். இந்த காலத்து பெண்கள் வாட்ஸ்அப்லேயே புரணி பேசுறாங்க. 2 இவ்வளவுதான் வித்தியாசம். வேற என்ன வித்தியாசம்? அன்னைக்கு என்ன, நேரட்டா உட்கார்ந்து அவன் இருக்கான் இல்லடி இவேண்டி இப்படிடி, அது அன்றைக்கு அப்படி. இன்னைக்கு என்ன, வாட்ஸ்அப்ல ஒரு மைக்கு பட்டன் இருக்கு, அந்த மைக்கு பட்டனை அழுத்திட்டு பேசுவோம். ரொம்ப நேரம் பேசுறதா ஒரு ஏத்தி விட்டுரும். ஏத்தி ஆச்சுன்னா என்ன, நீங்க எவ்வளவு நேரம் பேசலாம், அதை ரெக்கார்டிங் பண்ணி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஆளு கொண்டு போய் சேர்த்துரும். இதெல்லாம் இன்னைக்கு கண்கூட பார்க்கின்றோமா இல்லையா? அதுவும் இந்த செல்போன்கள் என்பது மக்களுடைய உடலோடு உயிரோடு ரத்தத்தோடு கலந்து விட்டது. காலையிலே எழுந்து பல்ல தேய்க்கிறாங்களே இல்லையா, செல்ல தேய்க்கிறாங்க, உண்டா இல்லையா? காலையில முழிச்ச உடனே செல்போனை எடுத்து அதை அன்லாக் பண்ணி அந்த வாட்ஸ்அப்புக்குள்ள போய் அத்தனை மெசேஜையும் படிச்சு ஃபேஸ்புக்கில் போய் உள்ள போய் பார்த்துட்டு வர்றதுக்கு எத்தனை மணி நேரங்கள் ஆகிறது? நேர விரயம் இருக்கு, ஆகுதா இல்லையா? அல்லாஹ்வுடைய நினைவை அது மறக்கடிக்கிறதா இல்லையா? பள்ளியிலே வாங்க சொல்கிறார் முஅத்தின், ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, தொழுகைக்கு வாருங்கள், வெற்றிக்கு வாருங்கள் அழைப்பு கொடுக்கின்றார். யாரும் வரல. எல்லா சமுதாயம் எங்கே இருக்கிறது? செல்போனிலே மூழ்கி கிடக்கின்றது, டிவியிலே, சினிமாவிலே, சீரியல்களிலே மூழ்கி கிடக்கின்றார்கள். இவர்களை மீட்டெடுக்கணுமா இல்லையாங்க? அதுதான் நாங்க சொல்றோம். இதில் நான் சொல்றது நீங்க என்னது தப்பு கண்டுபிடிச்சீங்க? இந்த மாதிரி வழிகேட்டில் மக்கள் போறாங்க. அவர்கள் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். கற்பொழுக்கம் என்பது ரொம்ப அவசியம். சின்ன வார்த்தை கூட மனுஷனுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை உண்டாக்கும். நல்லதை பார்த்தால், நல்லதோடு நாம் பழகினால், நல்லதை சிந்தித்தால் நம்முடைய உள்ளம் நல்லதை நோக்கி போகும். கெட்டதை பார்த்தால், கெட்டதை சிந்தித்தால்
கெட்டதோடு பயணித்தால் நம்முடைய உள்ளமும் கெட்டது நோக்கித்தானே போகும். அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கம் இப்படிப்பட்ட கற்பு நெறிய நமக்கு போதித்திருக்கின்றது. இதை இன்றைய இளைய சமுதாயத்திற்கு நாம் முக்கியமாக சொல்லிக் கொள்கின்றோம். காதலர் தினம் என்று கொண்டாடுகின்றார்கள். இந்த வரும் பாருங்க, February 14 வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஒரு இதயத்தை வச்சு, உலகத்துல அப்படி ஒரு இதயமே கிடையாது. இப்படி போடுறான் பாருங்க, இப்படி ஒரு இதயம். எந்த மனுஷனுக்கு அப்படி ஒரு இதயம் இருக்குதா? அது ஒரு ரஃப்பான டயக்ராம் தான். அதுல ஒரு அம்பை வேற சொருகி வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னு புரியல. அம்ப சொருகிறானா அல்லது அன்ப சொருகிறானான்னு தெரியல. கடைசியில் பார்த்தா வம்பத்தான் சொருகிறான். அது பார்த்தாச்சுன்னா காதலர் தினம். அன்றைய தினத்துல எல்லாரும் காதலர்கள் எல்லாம் ஒன்னா போகணும். பூங்கால பார்த்தா இந்த கேங்கா தான் அலையுது. எங்க பார்த்தாலும் இந்த முசீபத்துக்கள். ஒரு பீச்சுக்கு போக முடியவில்லை. ஒரு குடும்பத்தோடு மனைவி மக்களை அழைத்து கொண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது, டிப்ரெஷனா இருக்குது, ரொம்ப மன அழுத்தமா இருக்குது. வெளியே போலான்னு போனா கண்ணை திறந்து பார்க்க முடியவில்லை. எல்லாம் பார்த்தாச்சுன்னா இந்த குரூப் அழைகின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தில் இது கூடுமா? அந்நிய பெண்ணை தப்பா பார்க்கவே கூடாதுன்னு சொன்னா பைக்கில் வச்சுட்டு போறதும், பார்க்கில் போய் உட்கார்ந்து இருக்கிறதும், அங்கு போய் சேட்டைகள் பண்றதும், இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு விரோதமான காரியங்கள். இன்றைய இளைஞர்கள் அதை நோக்கி தவறாக வழிநடத்தப்படுகின்றார்கள். அதை நோக்கி வெளியே வரணும். நியூ இயர் கொண்டாடுவாங்க. நியூ இயர் கொண்டாடுறதுன்னா அவங்க மதத்தினுடைய வழிபாடு அவங்க பண்ணாங்கன்னா அது அவங்களோட போகட்டும். இவன் என்ன செய்யறான்? இவன் பார்த்தாச்சுன்னா பைக் எடுத்துட்டு முறுக்கிறான். பைக் பார்த்தாச்சுன்னா 100க்கு மேல போகுது. அவன் 108ல போறான். கடைசியில இந்த நியூ இயர் அன்னைக்கு இப்படி நடக்கிறது. பார்த்தா ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் ஒரு முசீபத்து பிடிச்ச ஒரு பாட்டு. அந்த பாட்டை வருஷம் வருஷம் என்ன செஞ்சிருவாங்க போட்டு ஒருத்தரும் தூங்க முடியாது. அமைதிக்கு வேட்டு அலரும் சினிமா பாட்டு. பாட்டை போட்டு கூன்னு கத்தி வெடியை போட்டு அதை போட்டு ஒருத்தரை தூங்க விடாம இப்படியா ஒரு மனுஷன் இருக்கிறது? இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம், இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் இஸ்லாத்துல இல்லை. எல்லாம் அந்த குடிக்கிறது, அங்கங்கே கூத்தடிக்கிறது, இப்படி இளைஞர்கள் வழிநடத்தப்படுகின்றார்கள். நாம் பெருமிதத்தோடு சொல்கிறோம், எங்களுடைய ஜமாத்தை சார்ந்த இளைஞர்கள் ஒருத்தம் கூட இப்படி இருக்க மாட்டான். நியூ இயர் கொண்டாடக்கூடிய ஒரு தௌஹீத்வாதி கிடையாது. ஒரு தௌஹீதை பின்பற்றக்கூடிய இளைஞன் February 14க்கு எங்கேயும் போக மாட்டான். அப்படி ஒரு விஷயத்தை அவன் வெறுப்பானே தவிர அதை நேசிக்க மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கி இருக்கிறோம். இதே அடிப்படையில் மற்றவங்களை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுறோம். இதுல என்ன தப்பு? மற்ற ஜமாத்தாளத்தை நீங்க பார்க்கணும். நீங்க அதை சொல்றதும் இல்லை. உங்களுக்கு மார்க்க அக்கறையும் இல்லை, சமுதாய அக்கறையும் இல்லை. ஊர்ல நீங்க பாக்குறீங்க போதை பொருட்கள் எத்தனை விஷயங்கள் வருதுங்க. பார்த்தா ஒரு காலத்தில் இருந்த நிலையை விட இன்றைக்கு நாடு கெட்டு குட்டிச்சோராக போயிருக்கின்றது. பார்த்தா எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள். இளைஞன் குடிக்கிறான். பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் குடிக்கின்றார்கள். ஒரு ஆசிரியர் சொன்னார், இப்போ இந்த 10th எக்ஸாம் நடக்குது பாருங்க, +1 எக்ஸாம்லாம். அதுக்கு போன ஒருத்தர் சொன்னார், ஒரு மாணவன் தண்ணியை போட்டு வர்றான், வாந்தி எடுக்கிறான், அதனால எழுத முடியல, ஃபெயிலாக தானே போவான், பாஸ் மார்க் வரல. ஏன்? அவன் டாஸ்மாக்குள்ள போயிருக்கிறான். நீ டாஸ்மாக்கு போனவனுக்கு எப்படி பாஸ் மார்க் வரும்? ஒரு படிக்கக்கூடிய இளைஞனுக்கு இந்த போதை தேவையா? இந்த பழக்க வழக்கம் தேவையா? இவ்வளோ வேண்டாம். நீங்க 10th +2 வரைக்கும் போக தேவையில்லை. நான் உண்மையை சொல்கிறேன். 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் இன்று போதை பழக்கம் இருக்கிறது. போதை பழக்கம் சொன்னா சாராயத்தை வாங்கி கல்ப அடிக்கிறது இல்லை, பல வடிவத்தில் வருது. சாக்லேட் வடிவத்தில் போதை சாக்லேட் இருக்குங்க. எப்படி ஒரு சாராயத்தை குடிச்சால் போதை ஏற்படுமோ, ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டால் போதை ஏற்படும். அப்படிப்பட்ட சாக்லேட்டுகள் பள்ளிக்கூடத்தினுடைய காம்பவுண்டுக்குள்ளே போய் அது விற்பனை செய்யப்படுகின்றது. அது நம்முடைய அரசாங்கத்தையும் சொல்லணும். நம்ம அரசாங்கம் இருக்கு பாருங்க, இது என்னத்தை சொல்றாங்கன்னே புரியவில்லை. ஒருத்தர் IPS அதிகாரி, IAS படிச்சுட்டு கலெக்டரா வர்றாரு. அந்த கலெக்டருக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வேலை என்ன தெரியுமா? சாராயம் விற்கிற வேலை. அவர் நேரடியாக விற்கிறது இல்லை, ஆனால் அவருடைய மேலாண்மை இருக்கிறது. ஒரு ஆள் பாட்டு படிச்சார் பார்த்தீங்களா? சில வருஷத்துக்கு முன்னாடி கோவன்னு ஒருத்தர், ஊருக்கு ஊரு சாராயம் தள்ளாடு தமிழகம் பாட்டு படிச்சார். அது இடையில சொல்லுவாரு, குடிமக மட்டையானா கலெக்டருக்கு சபாசு அப்படின்னு. புரியுதா? ஒரு மாவட்டத்திலே அதிகமான டாஸ்மாக் சரக்கு விற்பனை செய்யப்பட்டால் அந்த கலெக்டர் பாராட்டப்படுகிறார். டாஸ்மாக் என்பது கலெக்டர் கண்ட்ரோல்ல வருகிறது. அரசாங்கம் செய்யலாமா? இது
ஒரு அரசாங்கத்துடைய வேலை இதுவா? மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அரசாங்கத்திற்கு இல்லையா? கலாச்சாரத்தை, தனி மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டியது ஒரு அரசுக்கு கடமை இல்லையா? சரக்கு விற்கிதுங்க அரசாங்கம். சரக்கு வித்துட்டு சொல்றாங்க, கேட்டால் இதை தடுத்து விட்டால் அரசாங்கத்துக்கு பணம் இல்லை. நீங்க ஊர்ல ஒரு டாஸ்மாக் ஊழியர்கள் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதுல ஒரு ஊழியர் பேசுறார், நல்லா பாருங்க, டாஸ்மாக் குடிச்சா குடிகாரன் ஆடுவான், டாஸ்மாக் இல்லைன்னா தமிழ்நாடே ஆடிரும் அப்படின்னு சொல்றான். எங்க இருந்து இந்த கருத்து வருது? அரசு சொல்லக்கூடிய கருத்தை பிரதிபலிக்கிறான். அப்ப அரசாங்கத்திற்கு பணம் வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக சாராயத்தை ஊத்தி கொடுத்து இந்த மக்களை நாசமாக்குறாங்களே. இந்த குடிகாரங்க செய்யக்கூடிய அலம்பல்கள் கொஞ்சம் நஞ்சமா? எத்தனை விபத்துக்கள் நடக்கிறது காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். ட்ரிங்க் அண்ட் டிரைவா ஒரு வாயில வச்சு அவன் வாயில ஊத வேற சொல்றாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கிறது. சில பேராவது மிஷினை வச்சுக்கிட்டு ஊத சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. சில பேர் கையில் மிஷினும் இல்லை. என்னப்பா ஊது? அவன் இந்த நாத்தம் முடிச்ச காவா வாயால ஊதுறான். அதை வந்து ஒரு எஸ்ஐ மோந்து பார்த்து குடிச்சிருக்கிறான், போடு ஃபைன. இப்படி வீணா போனவங்களுடைய மூச்சு காத்த வாங்கி அவங்களுக்கு ஃபைன் போடக்கூடிய நிலையில இன்னைக்கு பல அதிகாரிகள் பரிதவிப்பில் இருக்கின்றார்களே. எதுக்கு இந்த பாடு? தடை பண்ணிட்டு போயிருக்கலாம். அதை விடுங்க, அரசாங்கம் பண்ணக்கூடிய தப்பு. நம்ம அதை நோக்கி போலாமா? போதை பழக்கம் என்பது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டது இல்லையா? இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஸ்கும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். குர்ஆன்ல வசனம் இருக்குதா இல்லையா? மற்ற ஊர்ல இருக்கு, மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய ஆலிம் சாக்கள், அஜரத்துமார்கள் இதை பத்தி பேச மாட்டீங்களா? கதைகளையும் கப்சாக்களையும் குப்பைகளையும் மதுகபுகளையும் மௌலதுகளையும் பத்தி மணிக்கணக்கில் பேசுறீங்களே. ஓ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞன், உன் மகல்லா இளைஞன், உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இளைஞன் தண்ணி அடிச்சு டாஸ்மாக்ல வீணா போறானே, அதை பத்தி யாராவது பேசியதுண்டா? பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கிறாங்க. இவனை பத்தி பேசியாச்சுன்னா இந்த குடிகாரன் நமக்கு சப்போர்ட்டுக்கு வரமாட்டான், மீட்டிங்க நிப்பாட்டுன்னு போய் ஸ்டேஷன் வாசல்ல கத்த மாட்டான். எனவே என்ன, அந்த குடிகாரனுக்கு அப்படி ஒரு மறைமுகமான ஆதரவை, மானசீக ஆதரவை கொடுக்குறாங்களா இல்லையா? இந்த ஜமாத்து என்னங்க பண்ணுது? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த எந்த இளைஞனாவது குடிப்பதுண்டா? இவ்வளவு பேர் வந்தாங்களே, ஒரு சிகரெட்டு புகையை நீங்க பாத்தீங்களா? காவல்துறை அதிகாரிகள் நீங்க பாருங்க, அதாவதுங்க கவனிங்க, எங்களுடைய மக்கள் எவ்வளவு கண்ணியமான மக்கள். இவ்வளவு பேர் இருக்கிறோம், இத்தனை ஆண்கள், இவ்வளவு பேர் இங்க ஆண்கள் இருக்கிறாங்க. ஒரு ஸ்மோக் வந்ததா? ஒரு குடிச்சு பாட்டில் ஓரமா கிடக்கிறதா? இல்லை. எங்க மக்களை நாங்கள் அப்படி உருவாக்குறோம். போதை இல்லாத தமிழகம் சொன்னா போதை இல்லாத தௌஹீது உருவாகி விட்டது. இதை மக்களை உருவாக்குவதற்காக வேண்டி நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். எங்கள் மக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எங்களுக்கு யாரின் மீதும் காழ்ப்புணர்வு கிடையாது, யாரின் மீதும் வெறுப்பு கிடையாது. மக்கள் வழிகேட்டில் இருப்பார்கள், சொல்ல சொல்லத்தான் அவர்கள் திருந்துவார்கள் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் அழைத்து கொண்டிருக்கிறோம். தண்ணியை போட்டுட்டு நாசமாய் போய் கிடக்கிறான். குடும்பத்தை பார்க்கவில்லை, மனைவியை பார்க்கவில்லை, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை. மனைவி வாங்கி வச்சிருக்கிற ரேஷன் கடையில் இருந்து வாங்கி வச்சிருக்கிற பாமாயில கொண்டே வித்து அந்த காசை கொண்டே தண்ணி அடிக்கிறான். எப்படிங்க அந்த குடும்பம் உருவாகும்? ஒரு அரசாங்கம் இதுக்கு பதில் சொல்லுமா? நஷ்டஈடு கொடுக்குமா? கிடையாது. அப்ப இதெல்லாம் நம்ம தான் திருத்த வேண்டும். சமுதாயத்திலே அரசாங்க மக்களை வழிகெடுக்கிறது, பல முக்கியஸ்தர்கள் வழிகெடுக்கின்றார்கள். நாம் தான் மக்களை வழிநடத்த வேண்டும். அந்த பொறுப்பிற்காகத்தான், அதுக்குத்தான் இவ்வளவு பாடு. இவ்வளவு கஷ்டப்பட்டு நீதிமன்றத்துக்கு போய் உங்கள்கிட்ட போய் காவல்துறையில் அலைஞ்சு உங்களுடைய அந்த அலைக்கழிப்புகளுக்கு பிறகு வந்து ஏன் நாங்கள் என்ன காரணத்துக்காக வசூல் பண்ணி என் பாக்கெட்டில் போடுறதுக்கா? எங்களுடைய வன்மத்தை கக்கிறதுக்கா? இல்லை. இந்த சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டும். என் இளைஞன் குடிக்கிறான், அவன் பாழாய் போகிறான். அவர் மட்டும் கெட்டு போகவில்லை, அவருடைய மனைவி, பிள்ளை, தாய், தகப்பன், சமுதாயமே சீரழிகின்றது. அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நன்னோக்கில் தான் நாங்கள் பாடுபடுறோம். நீங்க புரிஞ்சுக்க, எங்களுடைய வியூவை புரிஞ்சுக்கங்க. இதை நம்ம சமுதாயத்தில் பார்க்கின்றோம். குடிகாரம் பண்ற சேட்டை அப்படிப்பட்ட சேட்டை. ஒரு செய்தி ஒன்று படித்தேன் பேப்பர்ல. அப்பப்போ நிறைய இந்த மாதிரி காமெடிகள் வரும். ஒருத்தன் ஃபுல்லா தண்ணியை போட்டான். தண்ணியை போட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்கிறான். வாசல்லே உளுந்துட்டான். பக்கத்தில் அவன் வளர்க்குற நாய் கிடக்குது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, தண்ணி
தாய்க்கும் நாய்க்கும் கூட டிஃபரெண்ட் தெரிய மாட்டேங்குது, மனைவிக்கும் நாய்க்கும் டிஃபரெண்ட் தெரியல. இவன் அந்த நாயை பார்த்து இவன் என்ன நினைச்சான்னு தெரியல, அது என்னால் வர்ணிச்சுன்னு சொல்ல முடியல. அந்த நாயை பிடிச்சி அதன் மீது ஒரு காதல் கொண்டு அந்த நாயை பிடிச்சி அதுக்கு ஒரு வாய் முத்தம் கொடுத்து அது நாய் முத்தமாக கன்வெர்ட் ஆகி கடைசியில் என்ன அந்த நாத்தத்தை அந்த நாயினால கூட தாங்க முடியல போல இருக்கு. இவன் என்ன சின்ன கருமத்தை குடிச்சான்னு தெரியல, அந்த நாத்தம் தாங்க முடியாம அது லப்புக்கு பிடிங்கிருச்சு. பேப்பர்ல படிச்ச விஷயங்க இது. பாருங்க, ஒரு குடிகாரன் ஒரு மனிதன் என்பவன் எவ்வளவு கண்ணியமானவன். மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லாத பகுத்தறிவு மனிதனுக்கு இருக்கிறது. எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, நெருப்பு என்றால் சுடும், தண்ணியை தொட்டா உடம்பு நனையும் என்று எல்லாவற்றையும் பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய பகுத்தறிவை இழந்து சாக்கடையில கிடக்கிறான், நாயை பிடிச்சி முத்தமிட்டு கிடக்கிறான், எங்கெங்கே போய் மோதிக்கிட்டு இருக்கிறான், கண்கூடாக பார்க்கின்றோமே. இந்த மக்களை இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டுமே என்பதுதான் எங்களுடைய தாகம், வேற ஒன்றும் கிடையாது. மது ஒழிப்பு பேரணி நடத்தி இருக்கிறோம் இந்த ஜமாத்தின் சார்பிலே. மதுவை தடை செய்ய வேண்டும், மதுவில் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சமுதாயத்திலே களமிறங்கி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்றைய சமுதாயம், வளர வேண்டிய சமுதாயம் இந்த விஷயத்திலே சீரழிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது ஒன்றுங்க. இன்னும் ஒன்று பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை என்ன? இஸ்லாம் என்றால் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். சூரியன் கடவுள் அல்ல, சந்திரன் கடவுள் அல்ல, நெருப்பு கடவுள் அல்ல, பூமி கடவுள் அல்ல, கடல் கடவுள் அல்ல, பெற்ற தாய் அவள் கடவுள் அல்ல, பெற்ற தந்தை கடவுள் அல்ல, பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் கடவுள் அல்ல. இது இஸ்லாத்துடைய கோட்பாடு. அல்லாஹ் மட்டும்தான் இறைவன். மற்றவங்களுக்கு அப்படி இல்லை, அவங்களுக்கு எல்லாமே கடவுளா இருக்கும். அவங்களுக்கு என்ன, தாயை பார்த்து பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், மதிக்க வேண்டியவள், மாட்டுக்கருத்து இல்லை. இஸ்லாம் அவள் தாயை பத்தி சொல்லுது, ஆனா அவள் கடவுள் இல்லை. பெற்ற தந்தை கடவுள் கிடையாது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்பார்கள். குழந்தை மதிக்கணும், கடவுள் கிடையாது. அப்புறம் என்ன, மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம். இன்னைக்கு இருக்கிற மனுஷனே தெய்வமா ஆயிரலாம். நீயும் தெய்வம் நானும் தெய்வம் என்று பல விஷயங்கள் இருக்கலாம். அது அவங்க நம்பிக்கை. இஸ்லாத்துடைய நம்பிக்கை என்ன? வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. இதனால இஸ்லாத்துடைய அடிப்படை. ஒருத்தர் முஸ்லீம் நம்ம யாரை சொல்லுவோம்? முஸ்லீம் என்றால் யார்? இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர். இஸ்லாமிய மார்க்கம்னா அதுக்கு ஒண்ணுமே இல்லையா? அதுக்கு கைட்லைன்ஸ் இல்லையா? அறிவுரைகள் இல்லையா? வேதம் இல்லையா? நபி போதம் இல்லையா? அதை பத்தி எல்லாம் கண்டுக்கிற மாட்டாங்க. அது இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் என்று சொன்னால் மார்க்கத்தை உற்று நோக்க வேண்டும். வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இது இஸ்லாத்துல ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. ஒருவன் அல்லாஹ்வை விட்டு விட்டு இன்னொன்னு அழைச்சிட்டான்னா அவன் இஸ்லாத்தில் இருந்து பிரயோஜனமே இல்லை. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்ப்பு. இன்று பார்க்கின்றோம், இஸ்லாத்திலே இல்லாத பல விஷயங்களை சமுதாயத்திலே உண்டாக்கி வைத்திருக்கின்றார்கள். அதுல பார்த்தாச்சுன்னா இந்த இளைஞர்கள் போய் வெற்றி வீராப்பா நிற்கிறாங்க. நம்மளை எதிர்க்கிறாங்களா? அவங்க நம்மளை எதிர்க்கிறதுக்காக வேண்டி என்ன அந்த மாதிரி புத்தகங்களை எல்லாம் உருவாக்கி அவங்களுடைய மூளையை மழுங்கடித்து அப்படி உருவாக்கி வைக்கிறாங்க. ரபியுல் அவ்வல் மாதம் வரும். ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டால் சுபஹான மௌலுது ஓது. மகரிப் நேரங்களில் சின்ன சின்ன பிள்ளைகளை உட்கார வைத்துக் கொண்டு பாடல்களை படிக்கின்றார்கள். இந்த முதல்லங்க இந்த சினிமா பத்தி பேசுறேன் பாருங்க, இதுக்கு இந்த அஜர்த்துமார்களே ஒரு காரணம். எப்படி சொல்றேன் தெரியுமா? இவங்க தானங்க அந்த பழக்கத்தை உண்டாக்கி விடுறாங்க. மௌலுது என்பது இஸ்லாத்துல இல்லை நம்ம சொல்றோம். அந்த மௌலுதை இவங்க படிப்பதற்கு இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பாட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சினிமா பாட்டு. நான் கதையாக கற்பனையாக சொல்லவில்லை. நீங்க ரபியுல் அவ்வல் மாதத்தில் பார்க்க உங்கள மௌலுது இருக்கா? இருக்கும். மகரிப் நேரங்களில் ஓதுவாங்க. சலாத்துன் சலாமுன் உமா சர்மதா அலல் முஸ்தபா மாயலூஹுன் நஹார். இது ஒரு பாட்டு. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன். அப்ப அவன் பார்க்கறான், என்னடா இது அஜரத்து தலப்பா ஜுப்பா, அப்புறம் என்ன அவர் பார்த்தா இஸ்லாமிய கோலன் ஒன்று கிடையாது. அவன் நினைக்கிறான் இப்படிப்பட்ட அஜரத்து இப்படி ஓதுறாரு.
யா நபி ஸலாமு அலைக்கும், யா ரசூல் ஸலாமு அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும். என்ன தெரியுதா? ரோஜா மலரே ராஜகுமாரி. பார்க்கறான், என்னடா இது? அஜரத்தே ரோஜா மலர் ராஜகுமாரிங்கிறாரு, அவரே மலரோடு தனியாக ஏனென்று வந்தேன்கிறாரு என்று இந்த காதல் ரசத்தை, காதல் வயப்படுதலை, இந்த சினிமாவுடைய சரக்கை, டானிக்கை, இந்த நச்சு கருத்தை, இந்த முசீபத்தை இளைஞருடைய உள்ளத்துல ஏத்துறது யாரு? ஆலிம் சாக்கள் ஏத்துறாங்க. பதில் சொல்லணும் தலைவா, மறுமை இருக்கிறது, அல்லாட்ட நிக்க போறோம், அவன் சொல்றதான் தீர்ப்பு, தீர்ப்பு நாளின் பதியாகும், அவன் தீர்ப்பே நமக்கு கதியாகும். பாட்டு படிக்கிறீங்கல்ல, அதுக்கு என்ன மீனிங்? அல்லாட்ட போய் நிப்போம், அவன் விசாரிப்பான், அவன் தீர்ப்பளிப்பான், அவன் சொல்லுவதுதான் நாங்க சட்டம். அதை எதிர்த்து யாரும் பேச முடியாது, கிளைம் பண்ண முடியாது, அப்பீல் போக முடியாது, கருணை மனு போட முடியாது. அல்லாஹ் சொல்வதுதான் தீர்ப்பு. மறுமையிலே போய் பதில் சொல்ல வேண்டும். தயவு செய்து சமுதாய இளைஞர்களை வழிகெடுக்காதீர்கள். உங்களை முடியலையா, சும்மா நாள் இருங்க, எங்கள் மக்களுக்கு நாங்க பிரச்சாரம் பண்ணுகிறோம். எதிர்ப்பை தாண்டி காவல்துறையை மறுத்தாலும், நீதிமன்றமே மறுத்தாலும், அரசு மறுத்தாலும், எங்கள் சக்தியை பயன்படுத்தி ஜனநாயக பூர்வமாக நாங்கள் என்ன செய்வோம்? எங்கள் கருத்தை முன்வைப்போம். நாங்கள் என்றும் அமைதியிலே பயணிக்கிறோம். எங்களுக்கு வன்முறை மீது நம்பிக்கை இல்லை, நன்முறை தான் எங்களுக்கு தேவை. வன்முறை என்பது இரண்டு பக்கமும் கூறுள்ள கத்தி, அது முன்னையும் குத்தும் பின்னையும் குத்தும். அதனால வன்முறை என்பது என்ன தீர்வு அல்ல. நமக்கு ஜனநாயகம் இருக்கிறது, அதுவே ஒரு பெரிய பலம். மக்கள் சக்தி இருக்குன்னு வைங்க, மக்களுக்கு மேலே ஒரு சக்தி கிடையாது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் லட்சக்கணக்கான தொண்டர்களை அல்லாஹ் இந்த ஜமாத்துக்கு வழங்கி இருக்கின்றான். தமிழக அரசும் ஒன்றிய அரசும் யார் தடுத்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஜனநாயக பூர்வமாக அத்தனையும் உடைத்தெறிந்து, அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து இந்த மக்களை நாங்கள் மீட்டெடுப்போம். அதில் தான் நாங்கள் பயணிக்கிறோம். எங்கள் மீது எவ்வளவு நெருக்கடி வேணா கொடுங்க, நாங்கள் மார்க்கத்தை சொல்லுவோம், சத்தியத்தை சொல்வோம். நபிமார்கள் அப்படித்தான் சத்தியத்தை சொன்னார்கள். இந்த சத்தியத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு பட்டுக்கம்பள வரவேற்பு கிடைக்காது, மலர் தூவி எங்களை வரவேற்க மாட்டார்கள், எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது, இந்த உலகத்தில் உள்ள நன்மை கிடைக்காது ஆகிரத்தை தவிர. இருந்தாலும் நாங்கள் ஏன் களத்தில் நிற்கிறோம்? சில பேர் சொன்னார்கள், இந்த நஜாத்காரர்கள், இந்த வஹாபிகள், இவங்க மார்க்கத்தை சொல்றாங்களே, இதெல்லாம் சும்மா, இவங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வருது, துட்டு கிடைக்கிறது. நாங்க எங்களுக்கு திட்டு தான் கிடைச்சிச்சுங்க, ஒரு துட்டு நமக்கு கிடைக்கல. மக்கள் திட்டினார்கள், அதையெல்லாம் தாண்டி தான் நீங்க வந்து நாமே திட்டின மக்கள் தான். எங்களுடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தௌஹீதை கடுமையாக எதிர்த்தவர்கள் இப்ப இன்று எப்படி இந்த கூட்டம் போடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்களோ அந்த மாதிரி பாரம்பரியத்தில் இருந்துதான் நாம் இந்த ஏகத்துவ கோட்டைக்குள்ளே நுழைந்திருக்கின்றோம். அதுபோல இந்த மக்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை என்ன? நீங்க யாரு சொல்றதையும் கண்ணு மூடி கேட்காதீங்க, நாங்க சொல்றதையும் கண்ணு மூடி கேட்காதீங்க. நடுநிலையோடு அவனு சிந்தித்து பாருங்கள். இறைவன் சொல்லுகிறான், குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் பரிஹூன். ஒவ்வொரு சமுதாய மக்களும் தங்களிடத்தில் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். அப்படின்னா புரியுதா? நம்முடைய இருப்பதெல்லாம் கரெக்ட், மற்றதெல்லாம் தப்பு அப்படின்னு கண்ணு மூடி நம்புறாங்க. அப்படி நம்பக்கூடாது, சிந்திக்க வேண்டும், சரியானது எது என்பதை கேட்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய கருத்து என்ன? இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும். உங்கள் ரப்பிடத்தில் இருந்து எது அருளப்பட்டதோ அதையே பின்பற்றுங்கள். இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் என்ன? அஜரத்து சொன்ன இஸ்லாமா? மஹல்லாவிலே முடிவெடுத்த இஸ்லாமா? டவுன் காஜி சொன்ன இஸ்லாமா? பல அஜர்த்துமார்கள் சேர்ந்து முடிவெடுத்த இஸ்லாமா? மதுகபில சொன்ன இஸ்லாமா? இல்லை, அல்லாவிடமிருந்து வந்தா இஸ்லாம். அல்லாட்டிலிருந்து எப்படி வரும்? நம்முடைய டெய்லி வருமா, மெசேஜ் வருமா? இல்லை. ஒரு தூதரை அல்லாஹ் தேர்வு செய்வான், அந்த தூதருக்கு வழிகாட்டுதலை கொடுப்பான், அந்த தூதர் தன்னுடைய கருத்தை சமுதாயத்துக்கு முன்வைப்பார். அப்படி முன்வைக்கப்பட்டது ரெண்டு அடிப்படை. ஒன்று திருமறை குர்ஆன், இன்னும் ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழி ஹதீஸ். நம்ம சொல்றோம் பாருங்க, இந்த ரெண்டில் தான் சத்தியம் இருக்கிறது. இந்த இரண்டையும் தான் இரு கண்ணாக கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பயணிக்கின்றது. இந்த கருத்தை தான் உங்கள் மத்தியில் நாங்கள் வைக்கிறோம். தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எந்த ஒன்றையும் கண்ணு மூடி பின்பற்றி மறுமையிலே யாரும் வழிகிட்டு விடக் கூடாது என்ற நன்னோக்கில் உங்களுக்காக கவலைப்பட்டு நாங்கள் இதை செய்கிறோம். அதாவதுங்க, இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் செய்கிறோம்?
எதுக்கு இவ்வளவு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு காவல் நிலையத்துக்கு நான் இன்னைக்கு காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு 4 மணி பல அதிகாரிகள்கிட்ட பேசி தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி வெயிலில் நின்று கருவி எதுக்கு எங்களுக்கு தேவையா இது? எதுக்காக செய்கிறோம்? இந்த மக்கள் ஒரு விதத்தில் இந்த மக்கள் மீது உள்ள பாசம்தான். இந்த வழியேட்டில் மக்கள் இருக்கிறாங்களே அவர்களை மீட்டெடுக்க வேண்டும், நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டும், அவங்களை ஆளாக்க வேண்டும், சமுதாயத்திலே நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும், சமுதாய விழிப்புணர்வுடைய மக்களாக உருவாக்க வேண்டும் என்ற காரணமா இல்லையா? அதாவதுங்க ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர், உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு அந்தகர் கண்ணு தெரியாத நபர் வர்றாரு, நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், ஒரு பெரிய 100 அடி பள்ளம் இருக்கு, அவர் அந்த குழியை நோக்கி போறார், நெருங்கி போறார், நம்ம போய் பிடிக்கலைன்னு சொன்னா அந்த குழிக்குள்ள விழுந்துருவார். ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறான், விழுந்த பிறகு சூப்பரா விழுந்தாரியா அப்படிங்கிறான். நம்ம எவ்வளவு பெரிய அயோக்கியம் நம்ம சொல்லுவோம், ஆனா பாவி உனக்கு கண்ணு தெரியும், அவருக்கு கண்ணு தெரியாது, உன் கண்ணுக்கு முன்னாடி போய் உழுவுறாரு, போய் பிடிக்க மாட்டேன்னு கேட்போமா இல்லையா? அதே உணர்வு. இந்த குழியை விட மிகப்பெரிய படுகொலியான நரக படுகொலியை நோக்கி இந்த மக்கள் போகிறார்கள். இளைஞர்கள் போகிறார்கள், சில பெண்கள் போகிறார்கள், சில ஜமாத்தார்கள் போகிறார்கள். அவர்களை அந்த நரகத்தை விட்டு காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் நிற்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னமா மசலி மசலு உம்மத்தி, எனக்கும் என்னுடைய சமுதாய மக்களுக்கு உரிய உதாரணம் என்ன தெரியுமா? கமசலி ரஜுலின் இஸ்தௌகத நாரா, ஒரு மனிதன் உதாரணம். அந்த மனிதன் என்ன செய்கின்றான்? நெருப்பை மூட்டுகிறான், அந்த நெருப்பு எரிகின்றது, அந்த ஜுவாலை, அந்த நெருப்பிலே விட்டில் பூச்சிகளும் இன்ன பிற பூச்சிகளும் போய் விழுகின்றன. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதே மாதிரி இந்த நரக படுகொலை போய் மக்கள் விழுகின்றார்கள். ஆனா ஆகிதுன் பி ஹுசசிக்கும், நான் அந்த மக்களுடைய இடுப்புகளை பிடித்து இழுக்கின்றேன், போய் விழுந்துடாதீங்க, நரகத்திலே விழுந்துடாதீங்க, இந்த பாவங்களை பண்ணாதீங்க என்று போய் நான் இழுத்து பார்க்கிறேன். என்னுடைய இழுப்பையும் மீறி போய் அந்த மக்கள் விழுகின்றார்கள் என்று நபி அவர்கள் கவலையோடு சொன்னார்களே. அந்த அடிப்படை தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சமுதாய மக்கள் தெரியாம பண்றாங்க. யாரும் தெரிஞ்சு பண்ணுவாங்களா? மௌலூது ஓதக்கூடிய மக்களுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சா பண்றாங்க. தர்கா நம்பிக்கையில போறாங்களே, தெரிஞ்ச தர்காவுக்கு போறாங்க, தெரியாம போறாங்க. அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டும், அவங்களுடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகத்தான் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய இந்த சூழ்நிலைகளை நோக்கத்தை புரிந்து கொண்டு வரக்கூடிய காலங்களிலே அரசு துறையில் இருந்தும் காவல்துறையில் இருந்தும் அரசு எந்திரங்கள் இருந்தும் என்னமோ ஏஜென்சிங்கிறாங்க, எல்லா ஏஜென்சிக்கும் சொல்லிக்கிறோம், எங்களுடைய ஜமாத்து ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக இந்த சமுதாயத்தை மீட்டெடுக்க சொல்ல போன நீங்க செய்யற வேலை, நீங்க நடத்த வேண்டிய கூட்டம் இது நாங்க நடத்துறோம். காவல்துறைக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கலாம், ஆனா எங்களுக்கு சில நாடு உரிமை வழங்கி இருக்கிறது. அந்த உரிமையை பயன்படுத்தி, அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாம நம்ம நாங்க இருக்க பார்க்கிறோம், மக்களை உருவாக்குறோம். குடிகாரன் வரமாட்டான், இவன் போய் சங்கிலியா இருக்க மாட்டான், எங்களை உருவாக்கப்படுறவன் போய் பிட்பாக்கெட் அடிக்க மாட்டான். நீங்க செய்யக்கூடிய விழிப்புணர்வை தான் நாங்க உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதையும் சொல்லிக்கொண்டு வரக்கூடிய காலங்களில் எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் வரக்கூடிய காலங்களிலே அல்லாஹ்வின் நம்பிக்கை வைத்து நீங்கள் வீரியமாக உங்களுடைய பிரச்சாரங்களை முன்வையுங்கள். தமிழகமே உங்களுக்கு பின்னால் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.